காந்தாரா. என்னதான் இந்த படம் நிறைய லாங்குவேஜஸ்ல டப்பிங் பண்ணியிருந்தாலுமே இந்த படத்துல ஒரு கேரக்டர்ஸோட உடம்புக்குள்ள எப்போலும் பஞ்சுருளி தெய்வமோ இல்ல குலிகா தெய்வமோ புகுதோ அப்போ எல்லாம் அந்த தெய்வங்கள் துளு பாஷையில பேசுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அந்த தெய்வங்கள் துளு பாஷையில பேசுற சீன்ஸ் எல்லாத்தையுமே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லி போன வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் தான் உங்க காட்வின். வெல்கம் டு த காட்வின் ஷோ. காந்தாரா 1 படத்தோட ஓப்பனிங் சீன்ல துளு நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிற மன்னன் தன்னோட வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் சுத்தமா இல்லைன்ற காரணத்தினால பஞ்சுருளி தெய்வம் அவர் கூட இருந்தா அவர் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில அந்த தெய்வத்தை தேடி அது இருக்கிற காட்டுக்கே வந்திருப்பாரு. அப்போ அந்த காட்டுக்குள்ள வாழ்ற மக்கள் எல்லாருமே அவர் முன்னாடி வந்திருப்பாங்க. அப்போ அந்த மன்னர் அந்த மக்கள் கிட்ட கையெடுத்து கும்பிட்டு அவரோட நிலைமையை அவங்க கிட்ட சொல்லி பஞ்சுருளி தெய்வத்தை என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்பாரு. அப்போ அந்த மக்கள் பஞ்சுருளி தெய்வத்தை எங்களால கொடுக்க முடியாது, அதை மட்டும் எங்க கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போதான் அந்த ஊர்க்காரர் ஒருத்தரோட உடம்புக்குள்ள பஞ்சுருளி தெய்வம் இறங்கிடும். அப்போதான் பஞ்சுருளி அந்த மன்னர் கிட்ட என்ன சொல்லுன்னு பாத்தீங்கன்னா, தெய்வம் வேணுமா உனக்கு, பஞ்சுருளி தெய்வம் வேணுமா உனக்கு அப்படின்னு கேட்கும். அப்போ அந்த மன்னர் என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா, உன்னை தவிர வேற எதுவுமே எனக்கு வேணாம் பஞ்சுருளின்னு சொல்லுவாரு. அப்போ பஞ்சுருளி என்ன சொல்லுன்னு பாத்தீங்கன்னா, நீ என்னதான் என்ன கூப்பிட்டாலும் நான் இந்த ஊருக்கு சொந்தமானவன், நீ கேட்கிற மாதிரி நான் உன் கூட வந்து உன் வாழ்க்கையில சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுத்தா என் மக்களுக்கு நீ என்ன பண்ணுவான்னு கேட்பாரு. அதுக்கு அந்த மன்னர் என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா, நீ என்ன கேட்கிறியோ அதை பண்ற பஞ்சுருளின்னு சொல்லுவாரு. உடனே பஞ்சுருளி அதை கேட்டதுக்கு அப்புறம் சத்தமா கத்த ஆரம்பிக்கும். நான் கத்தின சத்தம் எவ்வளவு தூரம் கேட்டுச்சோ அவ்வளவு தூரம் வரைக்கும் இருக்கிற எல்லா நிலத்தையுமே இந்த மக்களுக்கு கொடுன்னு சொல்லி கேட்கும். அதுக்கு அந்த மன்னர் கண்டிப்பா நான் கொடுத்துறேன்னு சொல்லுவாரு. மன்னர் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் பஞ்சுருளி என்ன சொல்லுன்னு பாத்தீங்கன்னா, நீ இதுக்கு ஒத்துக்கிட்டதுனால நான் உன் கூடவே வரேன், ஆனா நான் தனியா வர மாட்டேன், என் கூடவே என்னோட நண்பன் உக்ர ரூபம் கொண்ட க்ஷேத்திரபால குலிகாவும் கூட வருவான் அப்படின்னு சொல்லும். ஒருவேளை நீ இந்த மக்களுக்கு உன் நிலத்தை கொடுக்காம நீ கொடுத்த வாக்க மீறினா நான் கூட உன்னை மன்னிச்சு விட்டுருவேன், ஆனா என் நண்பன் குலிகா உன்னை மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லும். அதுக்கு அந்த மன்னர் அப்படியே ஆகட்டும் பஞ்சுருளின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் பஞ்சுருளி அந்த மன்னர் கூடவே போயிட்டு அவர் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அந்த மன்னரும் பஞ்சுருளிக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே அந்த நிலத்தை மக்களுக்கே கொடுத்துருவாரு. இது நடந்து பல வருஷத்துக்கு அப்புறம் அந்த ராஜ குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தன் பல வருஷத்துக்கு முன்னாடி என்னோட மூதாதையர்கள்ல ஒருத்தர் அவரு வாழ்க்கையில சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும்ன்ற நினைப்புல ஏதோ தெய்வம் சொல்லுச்சுன்னு சொல்லி இவ்வளவு பெரிய நிலத்தையும் மக்கள் கிட்ட பறி கொடுத்துட்டாரு. எப்படி பார்த்தாலும் இந்த நிலம் எனக்கு சொந்தமானது, அது எப்படியாச்சு தனக்கு சொந்தமாக்கணும்ன்ற முடிவோட வந்திருப்பான். அப்போதான் அந்த ஊர்ல பூத கொலை நடந்துட்டு இருக்கும். இவனுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாத காரணத்தினால பஞ்சுருளிய கொஞ்சம் கூட மதிக்க மாட்டான். அப்போ பூத கொலை முடிஞ்சதுக்கு அப்புறம் பஞ்சுருளி அந்த உரிமையாளர் கிட்ட போய் என்ன பேசுன்னு பாத்தீங்கன்னா, உரிமையாளரே காடு இருட்டாகி நாடு வெளிச்சமா இருக்கிற நேரம் இது, இந்த நேரத்துல நீ என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது என் கடமை, என்கிட்ட கேட்க உனக்கு எதுவும் கேள்வி இருக்குதா உரிமையாளரே அப்படின்னு பஞ்சுருளி கேட்கும்போது அந்த உரிமையாளர் கூட வந்தவர் என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா, பஞ்சுருளி இப்போ உங்ககிட்ட கேட்கறதுக்கு என்கிட்ட எந்த கேள்வியுமே கிடையாதுன்னு சொல்லுவாரு. அவர் சொல்றத பாதியில நிறுத்திட்டு அந்த உரிமையாளர் என்ன கேட்பான்னு பாத்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது, இந்த மக்கள் வாழ்ற நிலம் என்னுடையது, எனக்கு சொந்தமான நிலத்தை நானே திருப்பி எடுத்துக்கிறேன்னு பஞ்சுருளி கிட்ட சொல்லுவான். அதுக்கு பஞ்சுருளி என்ன பதில் சொல்லுன்னு பாத்தீங்கன்னா, நல்ல கேள்வி உரிமையாளரே, நீ கேட்கறது எல்லாமே சரிதான், உன் நிலத்தை நான் உனக்கே கொடுத்துறேன், அதுக்கு பதிலா பல வருஷமா நான் உன் குடும்பத்துக்கு கொடுத்துட்டு இருக்கிற நிம்மதியும் சந்தோஷத்தையும் எனக்கு திருப்பி கொடுப்பியா அப்படின்னு பஞ்சுருளி அந்த உரிமையாளர் கிட்ட கேட்கும். அதுக்கு அந்த உரிமையாளர் என்ன சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா, ஓ நீ அப்படி வரியா, சரி நான் எங்க கேட்கணுமோ கேட்டு என் நிலத்தை நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு பஞ்சுருளி என்ன சொல்லுன்னு பாத்தீங்கன்னா, கோர்ட்டுக்கு போவ, சரி உன் இஷ்டம் போல போய்க்கோ உரிமையாளரே, உனக்கு அவங்க என்ன நீதி கொடுத்தாலும் அந்த கோர்ட் வாசப்படியிலே நான் என் நீதியை உனக்கு கொடுப்பேன், இந்த நிலம் என் மக்களுக்கு சொந்தமானது அப்படின்னு பஞ்சுருளி சொல்லும். அதுக்கு அந்த உரிமையாளர் என்ன சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா, என்னது நிலம் மக்களுக்கு சொந்தமானதா, இப்ப பேசுறது தெய்வமா இல்ல தெய்வம் மாதிரி வேஷம் போட்டுருக்கவனா அப்படின்னு கேட்டவனே பஞ்சுருளிக்கு ரொம்பவே கோவம் வந்துடும். அப்போ பஞ்சுருளி என்ன சொல்லுன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் பேசுறது தெய்வமா இல்ல வேஷம் கட்டினவனானு இப்பவே நான் உனக்கு காட்டுறேன், நான் காட்டுக்குள்ள ஓடுறேன், நான் வேஷம் கட்டினவனா இருந்தா கண்டிப்பா உன் கண்ணில் திருப்பி மாட்டுவேன், ஒருவேளை நான் தெய்வமா இருந்தா அப்படின்னு சொன்ன அப்புறம் பஞ்சுருளி கத்திட்டே காட்டுக்குள்ள ஓடிடும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். பஞ்சுருளி அந்த காட்டுக்குள்ள ஓடி போய் மறைஞ்சு போயிடும். மறைஞ்சு போறது மட்டும் இல்லாம அங்க பேசினது வேஷம் கட்டினவன் கிடையாது, தெய்வம் தான்றதையும் அந்த மக்களுக்கும் அந்த உரிமையாளருக்கும் ப்ரூவ் பண்ணிடும். இது 2 சீன்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா பஞ்சுருளி தான் பேசியிருக்கோம். ஆனா இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல சிவா உடம்புக்குள்ள குலிகா தெய்வம் புகுந்திருக்கும். இந்த படத்தோட வில்லன் தேவேந்திராங்கிறவனும் இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்ல வந்த மன்னரோட வம்சாவழியை சேர்ந்தவன் தான். அவனும் இந்த நிலத்து மேல இருக்கிற பேராசைனால அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே அடிச்சு விரட்டுவான். அப்போதான் சிவா உடம்புக்குள்ள குலிகா தெய்வம் புகுந்து தேவேந்திராவுடைய ஆளுங்க எல்லாருமே அடிச்சு கொள்ளும். அதுக்கப்புறம் தேவேந்திரா முன்னாடி நின்னு, நீ எனக்கு கொடுத்த வாக்க மீறிட்ட, கொடுத்த வாக்க மீறினா இந்த மக்களை காவல் காக்கிற க்ஷேத்திரபால குலிகா நான் வருவேன்ற விஷயத்தை நீ மறந்துட்டியா, நீ செஞ்ச தப்பெல்லாம் என் நண்பன் பஞ்சுருளி மன்னிச்சிருக்கலாம், ஆனா நான் மன்னிக்க மாட்டேன், நீ பண்ண அதர்மத்துக்காக இப்பயும் ஒரு ரத்தத்தை இந்த நிலத்துல ஊத்தி இந்த மக்கள் எல்லாருக்குமே நீதியை வழங்குறேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே தேவேந்திராவோட கழுத்து அறுத்து போட்டுரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போஸ்ட் கிளைமேக்ஸ் சீன்ல சிவாவே பூத கொலை பண்ணுவாரு. அப்போதான் பஞ்சுருளி சிவா உடம்புக்குள்ள இறங்கி இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா துளு லாங்குவேஜ்ல எந்த கான்வர்சேஷனுமே இருக்காது, பஞ்சுருளி சில ஆக்ஷன்ஸ் மட்டும் தான் அங்க பண்ணிருக்கோம். அந்த
ஆக்ஷன்ஸ் மூலமா அது என்ன சொல்ல வருதுன்றதையும் நான் இப்ப சொல்றேன். கிஷோர் சார் பண்ண முரளி அப்படின்ற கேரக்டர் வந்து அந்த ஊர்க்காரங்க கூட நின்னு அவங்களுக்காக சண்டை போட்டிருப்பாரு. அதனால பஞ்சுருளி பூதகொலா பண்ணிட்டு இருக்கும் போதே முரளியை முன்னாடி வர சொல்லும். அவர் முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் நீ இந்த ஊருக்காகவும் இந்த மக்களுக்காகவும் நிறையவே சப்போர்ட் பண்ணிருக்க, உங்களுக்காக நின்னு சண்டை போட்டு போராடி இருக்க, அதனால எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சு போச்சு. எப்போ நீ இந்த ஊருக்காக நின்னு சண்டை போடணும்னு முடிவு பண்ணியோ நீ என்னோட மகன் ஆயிட்ட. இனிமே இந்த ஊரை நீ தான் பாத்துக்கணும், இந்த மக்கள் எல்லாருமே உன் பொறுப்புன்னு சொல்லி முரளியோட கையையும் அந்த ஊர்க்காரங்களோட கையையும் சேர்த்து கட்டி அணைச்சிக்கும். இந்த ஒரு விஷயத்தை தான் அந்த வராக ரூபம் சாங்ல பஞ்சுருளியோட ஆக்ஷன்ஸ் மூலமாவே அது என்ன சொல்ல வருதுங்கிறத நம்ம கிட்ட கன்வே பண்ணிருப்பாங்க. இப்போ நம்ம காந்தாரா சாப்டர் 1 தி லெஜெண்ட் படத்துக்கு வருவோம். இந்த படம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த காந்தாரா படத்துடைய எக்ஸாக்ட் ப்ரீக்வல். படத்தோட பிகினிங்ல பாத்தீங்கன்னா விஜயேந்திர மன்னன் மாயக்காரனோட சூழ்ச்சியால குலிகாவோட அகோர பசிக்கு பலியாயிருப்பாரு. விஜயேந்திர மன்னனை கொன்னதுக்கு அப்புறம் அந்த ஊர்க்காரங்க ஒருத்தரோட உடம்புக்குள்ள குலிகா தெய்வம் புகுந்துரும். அந்த சீன்ல குலிகா என்ன சொல்லுன்னு பாத்தீங்கன்னா, இந்த நிலத்தையும் இந்த நிலத்துல வாழ்ற மக்களையும் அழிக்கிற ஆசையோட யாராச்சும் உள்ள வந்தா இந்த மக்களோட காவலன் சேத்திரபால குலிகாவனா அவங்க யாரா இருந்தாலும் நான் அவங்களை அழிப்பேன். அழிக்கிறது மட்டும் இல்லாம அவங்க ரத்தத்தை இந்த நிலத்துல ஊத்தி இந்த மக்களுக்கு நீதி வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சத்தமா கத்தும். கத்துனதுக்கு அப்புறம் என்ன சொல்லுன்னு பாத்தீங்கன்னா, நான் கத்துன சத்தம் யார் யாருக்கெல்லாம் கேட்டுச்சோ அவன்லாம் என் மக்கள் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி 100 முறை யோசிச்சு பார்த்துட்டு கை வைக்கணும் அப்படின்னு சொல்லும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போஸ்ட் இன்டர்வல் சீன்ல குலசேகர மன்னன் பர்மியோட ஊர்க்காரங்க எல்லாருமே சாவடிப்பான். அந்த ஒரு சீன்ல குலிகா பர்மியோட உடம்புக்குள்ள இறங்கி அந்த ஊர்க்காரங்களை காப்பாத்திருக்கோம். இந்த ஒரு சீனை தி ஒரிஜின் ஆஃப் பஞ்சுருளியன் குலிகா வீடியோலயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இந்த வீடியோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸ்ட்ரைட்டா நம்ம கிளைமாக்ஸ் சீனுக்கு போயிடலாம். பர்மி அந்த திரிசூலத்தை எடுத்துக்கிட்டு ஊர்க்காரங்களை காப்பாத்துறதுக்காக வருவாரு. வந்த உடனே ராஜசேகர மன்னனையும் அவன் உடம்புக்குள்ள இருக்கிற விஜயேந்திர மன்னனையும் கொல்றதுக்காக குலிகா ஓடி போகும். குலிகா கிட்ட வந்தவனே கனகாவதி குறுக்க வந்துருவா. கனகாவதியை பார்த்தவனே குலிகா அங்கேயே நின்றோம். அப்போ கனகாவதி என்ன சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா, உடம்புல மைய பூசிக்கிட்டு திரிசூலத்தை எடுத்துக்கிட்டு வந்தா நீ ஒன்னு ஈஸ்வர கடவுள் ஆயிர மாட்ட. உனக்கு முன்னாடி நிக்கிறனா ஒரு பெண். இந்த அண்டத்தை உருவாக்குன ஆரிஜின் ஆஃப் கிரியேஷனோட கருவே நான் தான். முடிஞ்சா என் மேல கை வை பாப்போன்னு சொல்லுவா. அப்போ குலிகா என்ன சொல்லுன்னு பாத்தீங்கன்னா, நீ சொன்னது எல்லாமே சரிதான், ஒரு சிஸ்டம் மேல நான் என்னைக்குமே கை வைக்க மாட்டேன். அதுக்காக உன்னை சும்மா விட்டுருவோன்னு மட்டும் நினைக்காத. ஒரு பெண்ணை அழிக்க இன்னொரு பெண்ணால தான் முடியும். அந்த ஒரு காரணத்தினால உன்னை அழிக்கிறதுக்கு தி ஆரிஜின் ஆஃப் கிரியேஷன் என்னோட அக்கா சாவுண்டியே வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல சாவுண்டி தெய்வம் வரத்துக்கு அறிகுறியா சலங்க சத்தம் கேட்கும். அப்போ குலிகா என்ன சொல்லுன்னு பாத்தீங்கன்னா, கேக்குதா அந்த சத்தம் கேக்குதான்னு சொல்லும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பர்மியோட உடம்புக்குள்ள தி ஆரிஜின் ஆஃப் கிரியேஷன் சாவுண்டியே இறங்கிடுவாங்க. சாவுண்டி தெய்வம் கனகாவதியை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீ உன்ன ஆரிஜின் ஆஃப் கிரியேஷனோட கருன்னு சொன்ன, அந்த கருவை சுமந்துட்டு இருக்கிற ஆரிஜின் ஆஃப் கிரியேஷன் நானே இப்போ உன் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறேன். நீ பண்ண செயல்கள்னால சிவனோட மனசை உடைச்சிட்ட, அதுக்காக இப்போ உன் தலையை அறுத்து சிவனோட உடஞ்ச மனசை சரி பண்ண போறேன். அப்படி சொன்ன உடனே கனகாவதி கத்தி எடுத்துட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் சாவுண்டி கனகாவதியோட கழுத்தை திருப்பி அவங்கள சாவடிக்கிறது மட்டும் இல்லாம ராஜசேகர மன்னனையும் அவன் உடம்புக்குள்ள இருக்கிற விஜயேந்திர மன்னனையுமே சேர்த்து சாவடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த காந்தாரா படத்துல வந்த மாதிரியே இந்த படத்துலயும் பூத கொலை நடக்கும். இந்த பூத கொலையிலுமே டைலாக்ஸ் எதுவுமே வராது, ஆக்ஷன்ஸ் மூலமா தான் மெசேஜை கன்வே பண்ணிருப்பாங்க. இந்த சீன்ல என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா, குலிகா தெய்வம் மக்களோட கை எல்லாத்தையுமே பிடிச்சி கட்டி அணைச்சிக்கும். அப்படி அணைக்கிறது மட்டும் இல்லாம உங்க எல்லாருக்கும் எந்த ஆபத்தும் வராம பாத்துக்கிறது இந்த குலிகாவோட கடமை. உங்களுக்கு எந்த விதத்துல ஆபத்து வந்தாலுமே நான் அங்க வந்து நிப்பேன்னு சொல்லி ஆக்ஷன்லயே கன்வே பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த மக்களோட கையெல்லாம் எடுத்து பஞ்சுருளி கிட்ட கொடுத்துரும். பஞ்சுருளி கிட்ட கொடுத்துட்டு இந்த மக்கள் எல்லாருமே நீதான் இனிமே பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த குகைக்குள்ளேயே குதிச்சிரும். அதோட இந்த படத்தை முடிச்சிருவாங்க. எதுக்காக பஞ்சுருளி அந்த மக்களை பாத்துக்க சொல்லிட்டு குலிகா அந்த குகைக்குள்ள போச்சுன்னு எனக்கு சத்தியமா ஐடியா இல்ல. அதுக்கப்புறம் அந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ல பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த காந்தாரா படத்துல இருந்த சிவாவோட பையனை காமிச்சிருப்பாங்க. அவன் வந்து அந்த கதை சொல்றவரை பார்த்து அவரும் இங்கதான் மறைஞ்சு போனாரான்னு கேட்பான். அப்போ அந்த கதை சொல்றவர் என்ன சொல்லுவாருன்னா, மறைஞ்சு போனது மட்டும் இல்ல அவர் இன்னும் இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லுவாரு. அப்போ அந்த பையன் இங்க இருந்த குகையை காணுமே அது என்னாச்சு அப்படின்னு கேட்பான். அதுக்கு அந்த கதை சொல்றவரு அது இன்னொரு புராண கதைன்னு சொல்லிட்டு செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்திருப்பாங்க. பாஸ்ட்ல காமிச்ச அந்த குகை பிரசன்ட்ல இருக்காது. சோ அந்த குகைக்கு என்னாச்சுங்கறத அடுத்த பார்ட்ல தான் சொல்லுவாங்க. ஆனா அந்த குகைக்கு என்னாச்சுங்கிற விஷயத்தை இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் டீசர்லயே ரிஷப் ஷெட்டி ஒரு ஹிண்ட் கொடுத்திருப்பாரு. அந்த ஃபர்ஸ்ட் லுக் டீசரை நல்லா நோட் பண்ணீங்கன்னா, ரிஷப் ஷெட்டி அந்த திரிசூலத்தை கையில பிடிச்சிக்கிட்டு குகைக்குள்ள நிப்பாரு. ரிஷப் ஷெட்டி அந்த குகைக்குள்ள நின்னுட்டு மேல பார்த்து கத்திட்டு இருப்பாரு. அந்த குகைக்குள்ள நிறைய ஆளுங்க கையில ஆயுதத்தோட இறங்கிட்டு இருப்பாங்க. மேபி சாப்டர் 1ல காமிச்ச மன்னரை விட பவர்ஃபுல்லான ஒரு மன்னரை சாப்டர் 2ல காட்டலாம். அவர் இந்த குகையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவரோட சோல்ஜர்ஸ் அனுப்பி அந்த குகையை ஒட்டுமொத்தமா அழிச்சிருக்கலாம். அதனால தான் பிரசன்ட் டைம்லைன்ல அந்த குகை இருக்காது. சோ இத பத்தின விஷயங்கள்லாம் நமக்கு சாப்டர் 2 ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.